சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம் வார வாரம் கஞ்சி வார்க்கப்படுகிறது. வார வாரம் கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமை என்று கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. சிவராமபுரம். இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுவீர்கள். இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுவீர்கள். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம். நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம், பால் அபிஷேகம் செய்யலாம். இப்போ வரிசையில் ரொம்ப கூட்டத்தை குழப்பங்கலாம் செய்யுங்க வாங்க. அப்படி குருவாழ்க குருவே துணை. சாய்ராம். சிவராமபுரம். இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். இதில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். குருவாழ்க. வரும் வாய்ப்பு ஐயா. சிவராமபுரம். சாய்ராம். இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பையும் பெறுகிறீர்கள். குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம். வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமை என்று கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. சாய்ராம். கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. கும்பகோணம் மயிலாடுதுறை செல்லும் மார்க்கத்தில் பஸ் மார்க்கத்தில் கும்பகோணம் மயிலாடுதுறை பஸ் மார்க்கத்தில் 21 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. 105 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயில் இங்கு அமைந்துள்ளது. பாடகச்சேரி ராமலிங்க சாமி திருக்கோயில் இங்கு அமைந்துள்ளது. குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதியும் இங்கு அமைந்துள்ளது. ஸ்ரீ குருவாழ்க குருவே துணை. ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில் இங்கு அமைந்துள்ளது. பாடகச்சேரி ராமலிங்க சாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. மேலும் சிறப்புமிக்க மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் இந்த திருக்குளத்தில் அமைந்துள்ளது. இந்த சிவராமபுரத்தில் உள்ள திருக்குளத்தில் சிவன் அமைந்துள்ளது. மேற்கு பார்த்த சிவன் அமைந்துள்ளது. இது இவனுடைய விசேஷம் என்னவென்றால் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களையும் விளக்கக்கூடியது. நமது ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தையுமே விளக்கக்கூடியது. அதாவது உத்தர தோஷம், மற்றபடி அனைத்து தோஷங்களும் விலகுகின்றன. கலத்தர தோஷம் அதுவும் விலகிறது. இடம் வாங்கும் போகும் என்ற அமைப்பில் நீங்கள் இங்கு வரும்பொழுது உங்களுக்கு இடம் கிடைத்து விடுகிறது. இடம் வாங்க சிறந்த இடம் இந்த சிவன் கோயில். மேற்கு பார்த்த சிவனை வணங்கும் பொழுது நாம் இடம் வாங்கலாம், வேலை வாங்கலாம், படிப்பு வாங்கலாம், அனைத்தையும் நமக்கு அள்ளித்தருகிற ஒரே இடம் இந்த சிவராமபுரம் ஸ்ரீ மேற்கு பார்த்த சிவன் ஆலயம். இந்த மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் நமக்கு தோஷங்களை விளக்குகிறது. ஜாதகத்தில் முதல்ல உள்ள தோஷமும் அனைத்தும் விளக்குகிறது. குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை. சாய்ராம். கடந்த 12 ஆண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. கடந்த 12 ஆண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. சாய்ராம். சிவராமபுரம். கடந்த 12 ஆண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. கடந்த 12 ஆண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. சாய்ராம். கும்பகோணத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்திலும் 21 கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும்
மயிலாடுதுறை 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம் சிவராமபுரம். குரு வாழ்க குருவே துணை, குரு வாழ்க குருவே துணை. சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம் கொடுக்கறத எடுக்காம நாங்கள் வாங்கிட்டு போகிறத எடுத்துக்கல. தேங்க்யூ. பேர் இப்போ இது என்னது? இப்போ இது என்ன இப்போ கொடுத்துருங்க இல்லையா? இப்போ கொடுத்தது எடுக்கலையா? பிச்சுட்டு விழுந்துடும். அண்ணே இங்கே எடுத்து வை அண்ணே. Plate please. சிறந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது. கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. கஞ்சி பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அவ்வளோ சாதம் கட்டி வச்சு அவங்க சாப்பிட்டுட்டாங்க. வாங்க நான் தான் சொன்னேன், திருப்தி நான் தான் சொன்னேன். அதுதான் சொன்னீங்க. ஆடும் சொன்னது இல்லை. ಸರಿ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಟಮ್ಲರ್ ಅದಕ್ಕೆ
ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்யா கணபதி, ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்யா கணபதி, சிவராமபுரம், சிவராமபுரம். குரு வாழ்க, குருவே துணை, குரு வாழ்க, குருவே துணை. பிள்ளையார் கோவில். சிவராமபுரத்தில் வந்தவுடன் இந்த பிள்ளையாரை வணங்கவும். ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்யா கணபதியை வணங்கவும்.